Hello viewers, and now பார்க்க போறது One Piece episode 860 part 2. ஓபன் பண்ணா நம்ம தௌசண்ட்ஸ் அன்னி கப்பலை காட்டுறாங்க. இவ்வளவு நேரமா ஸ்மூத்தா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப திடீர்னு பார்த்தா அந்த டாட்டே ஷிப்புங்க ஏகப்பட்ட என்ன இவங்களை ஃபாலோ பண்ணி வரும். அந்த சிக்னல் தர நத்தங்க எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி இவங்க கரெக்டா வந்தாங்கன்னு பார்த்தா கரெக்டா எல்லாம் வரல. மொத்த படையையும் களத்துல இறக்குனாங்கல்ல. அப்படி ஏகப்பட்ட கப்பல் களத்துல இறங்குனதுனால தான் இப்ப நம்ம ஆளுல கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டெஃபினட்டா இவங்களை ரீச் பண்ணிடுவாங்க. அதனால ஜிம்பை எத்தனை பேர் வந்தாலும் சரி சும்மா வளைச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும்பா. ஓகேன்ட்டு ப்ரிப்பேர் ஆக ரெடி ஆவாங்க. ஆனா அந்த டைம் கேரட்ட காணும். எங்கடான்னு பார்த்தா மேல நின்னுகிட்டு வானத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அட லூசுக்கு பிறந்த லூசு. இப்ப நம்மள பொழந்துகிட்டு ஒரு பெரிய கூட்டமே வந்துகிட்டு இருக்குது. நீ பாட்டுக்கு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வா சஞ்சய் வர வரைக்கும் நம்ம தான் எப்படியாச்சும் ஹோல்டு பண்ணி ஆகணும். வா சட்டு புட்டு வேலையை பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டா அவன் அப்பவுமே ரியாக்ஷன் கொடுக்காம மேலதான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. கேரட்டு எம்மா கேரட்டு என்னத்த மேல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வாட் இஸ் த மேட்டர்னு கேட்டா இன்னைக்கு நைட்டு ஃபுல் மூனான்னு கேப்பா. ஏன் ஃபுல் மூனா இருந்தா பக்கத்துல சட்னி வச்சு தொட்டு திங்கவா போறான்? எந்த நேரத்துல என்ன கேள்வி கேட்கறான்? கடுப்பாகுது. அப்படியே அங்க கட் பண்ணி ஓவனை காட்டுறாங்க. செம கடுப்பாயி அடுப்புல வச்ச பிராய்லர் கோழி மாதிரி ஆன்னு கத்திட்டு இருப்பான். போன பாட்டுல அவ்வளவு சீன் போட்டுட்டு இருந்த அந்த ஓவனை ஒரு புல்லட்டை வச்சு பெஜி மாஸ் காட்டினால அதனால செம கடுப்பாயிட்டான். இப்போ சிஃபோனோட உசுறு ஊசல் ஆடிட்டு இருக்குது. ஏன்னா அவன் வர்ற கடுப்புக்கு எவனை தொட்டாலும் சரி அங்கேயே சிக்கன் 65 தான். குட்டிங்க எல்லாம் பார்த்துட்டு பரதேசி பைய கடுப்பாயிட்டானே, வரவன வர்ற வேகத்துல தந்தூரி பண்ணிடுவான். ஐயா வண்டியை அடிச்சு ஓட்டுங்களேன்னு சொல்லி பிச்சுக்கிட்டு போவாங்க. அப்படின்னா இப்ப பெஜி என்ன மாஸ் காட்டினாலும் எல்லாருமே வந்து ரவுண்ட் கட்டிட்டாங்க. இனி இவங்க சண்டை போடாம எஸ்கேப் ஆறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கடல்லையும் சுத்தி வளர்ச்சிட்டாங்க, இங்க கரையிலையும் சுத்தி வளர்ச்சிட்டாங்க. அட நார்மல் ஆளுங்கன்னா பரவாயில்ல, கண்ணை வச்சு குளிப்பாட்டி விட்டு போயிருவான். இந்த ஓவன் பைய வேற இருக்கான், அவன் ஓவராலா பண்ணுவான். ஆளை பாத்தீங்களா எப்படி கொதிக்க சம்பவம் பண்ணியே தீர்வேன்ட்டு வந்துட்டு இருக்கான்னு. இங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா பெஜி என்னத்தையோ பிளான் பண்ணிட்டான், அது மட்டும் நல்லா தெரியுது. என்னன்னா அவன் ஸ்பீடா கரைக்கு போக சொல்லுவான். சுத்தி இருக்கவனுக்கு எல்லாம் பேந்த முழிப்பானுங்க. ஏன்னா போட்டுக்கிட்ட வந்துட்டாலே எல்லாம் கப்பலை ஸ்லோ பண்ணி அப்படியே ஓரமா பார்க் பண்ணுவாங்க. ஆனா இவன் போட்டுக்கிட்ட வந்தோடனே இன்னும் ஸ்பீடா பண்றான். என்ன மூளையில கலங்கி போச்சாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பேஜி அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அடிச்சு ஓட்டு எங்கே நிப்பாட்டாதமா, கரையில இருக்கவனுக்கெல்லாம் அள்ளு விடும். என்னடா இவன் ஸ்பீட குறைக்காம வேகமா வரான், சூசைடல் அட்டாக் ஏதாச்சும் பண்ண போறானா? இவன் வர்ற வேகத்தை பார்த்தா நம்மளையும் வச்சு செஞ்சிருவான் போலேன்னு அவனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிரும். சரி பக்கத்துல போய் சடனா பிரேக் அடிப்பான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இல்ல அடிச்சு ஓட்டுங்களே, அதுவும் மேக்சிமம் ஸ்பீட்ல போங்களே அப்படின்ட்டு சொன்ன உடனே இன்னும் ஸ்பீட் அதிகம் பண்ணுவாங்க. தரையில நின்னுட்டு இருக்கவனுங்க ஒருவேளை இருக்குமோ இல்லமோ அப்படின்னு சொல்லி பதட்டத்துல பதறிட்டு இருப்பானுங்க. ஆனா அதான் வேகமா வர்றான்னு தெரியுது இல்ல, பதறி அடிச்சு ஓட வேண்டியதானே. தண்ணியில இருக்கான், எப்படி பிரேக் அடிச்சாலுமே அடிச்சு புரண்டு கரையில தான் வந்து விழுவான். மூவ் பண்ணி போகாம அவன் பக்கத்துல வர வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருச்சி அடிச்சு ஓடுவானுங்க. அட சண்டால பயில கப்பலுக்கு பிரேக் இல்லாம வச்சிருக்கியாடா வீணா போன விளக்கன்னு. அவன் வந்த வேகத்துல அப்படியே கரையில ஏத்தி செங்குத்துக்கு நிப்பாட்டி வச்சிருப்பான். இத பார்த்தவன ஓவனுக்கு இன்னும் சந்தோஷம். வாடா வா தொக்கா வந்து மாட்டிட்டியா, இன்னைக்கு உன்னைய எரிச்சே சம்பவம் பண்ணிடுறேன்ட்டு வெறிகுண்டு வந்துட்டு இருப்பான். வெஜி பார்த்துட்டு குழந்தை இது என்ன சாதாரண கப்பல் நினைச்சியா? நோஸ்ட்ரா கேஸ்டல்லாம் சும்மா இல்ல பாய்ஸ் ஆரம்பிங்கம்மா. கப்பல் கட்டியில இருக்க டயர் எல்லாம் சும்மா சட்டன்னு சுத்தி சும்மா சொயின்னு ஃபிளைங்ல வரும். இப்படி ஒரு ஜம்ப போடுவான்னு எவனும் எதிர்பார்க்கல. அடியில பாத்தீங்களா பீரங்கிக்கு கொடுக்குற செயினை கொடுத்து வச்சிருக்கான். அப்படியே ஃபிளைங்ல வரும்போது கெத்தா முன்னாடி நின்னுட்டு இருப்பான் பாருங்க. ஆனா பெஜிக்கு இப்படி ஒரு மாசின் வைப்பானுங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கீழே இருக்கவனுக்கு எல்லாம் கண்ணு பிரிங்கிரும். இது கப்பலா இல்ல கட்ட வேண்டியாடா, ஐயோ ஆள விடுறா சாமின்னு விழுந்தடிச்சு ஓட ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா அது வர வேகத்துக்கு தப்பிச்சு ஓட முடியுமா? எல்லாம் அடிச்சு தெரிப்பாங்க. அதான் துரோகம் பண்ணிட்டேன்னு என்னையவே அட்டாக் பண்ண வந்துட்டீங்கல்ல, இனிமேட்டு உங்களுக்கு எல்லாம் எவன் கருணை காட்டுவான்? ஷாவுங்களே ஷாவு அப்படின்னு விட்டு அடிச்சு திருப்பிக்கிட்டு போயினே இருப்பான். ஆப்போசிட்ல நம்ம ஆளுக கேக்கோட வந்துகிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்லுவான், சிஃபோன் கிட்ட கேக்க அப்படியே அவங்க கப்பலுக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லுவான். ஆனா அங்கதான பஞ்சாயத்து. கேக் என்ன ஒரு சின்ன டப்பாலியா போட்டு வச்சிருக்கான், பெரிய சைஸ் கேக்கு. இதை இங்க இருந்து எடுத்து அந்த கப்பலுக்கு டிரான்ஸ்பர் பண்றதெல்லாம் சின்ன விஷயமே இல்ல. சொல்ல போனா 2 கப்பல் ஆப்போசிட்ல வந்துகிட்டு இருக்கும் போது தட்ஸ் இம்பாசிபிள். அப்ப சஞ்சய் பின்னாடி ஒரு ஜம்ப போட்டு போவான். அடுத்த செகண்டே இவங்க போயிட்டு இருக்க வண்டி அப்படியே ஃபிளைங்ல இருக்கும். என்னடா இது இவ்வளவு ஹைட்ல பறந்துட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னு கீழே பார்த்தா சஞ்சய் தான் உதச்சே பறக்க விட்டுருக்கான். அப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்ம சஞ்சயோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சோ சஞ்சய் இங்க இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பெஜிக்கு செம ஹாப்பி. அவன் எப்படியும் ஹெல்ப் பண்ணுவான்ல. சஞ்சய் அப்படி பண்ணதை பார்த்துட்டு புட்டிங்க்கு மூக்குல இருந்து ரத்தம் எல்லாம் பீச்சிக்கிட்டு அடிக்கும். அவளோட ஒரே ஃபன்னு தான் போங்க. அப்படியே அங்க கட் பண்ணி சிப்ஸ் டவுனை காட்டுறாங்க. அங்கதான் கண்ணாடி வழியா லூஃபி வந்திருக்கான்னு வைங்க. அந்த இடத்துல ஒரு கலவரம். லூஃபி வந்திருக்கான் விடாதீங்கன்னு அவன் அங்க இருந்து தப்பிச்சு அடுத்த ஒரு ஏரியாவுக்கு போவான். இப்படி ஒவ்வொரு ஏரியாவா மாறி ஓடிட்டே இருந்தவனே அதை கேட்டுட்டு அந்த
கோண்டோரு செம்ம காண்டாயிருவான். எப்படி அவன் அட் டைம்ல டக்குன்னு இங்க அங்கன்னு மாறிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது ப்ரூலி மறுபடியும் அவங்கிட்ட மாட்டிட்டான்னு. ஐயோ அந்த பைத்தியம் மறுபடியும் மாட்டிச்சான்னு புலம்பி தள்ளுவான். உடனே அந்த விஷயத்த கட்டகுரிக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீட்டுக்குள்ள லூஃபி போயிட்டு வரானாமான்னு. சரி இப்ப எங்க இருக்கான்னு பார்த்தா சேஃப்டியா ஆள் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டான். ப்ரூலி பார்த்துட்டு ஏன்டா உசுர வாங்கிட்டு இருக்க, நீ அப்படி எஸ்கேப் ஆனுன்னா டைரக்டா சாக்லேட் டவுனுக்கு போய் தொலை வேண்டியதானே, நீ மாத்தி ஓடி உசுர எடுத்துற போலன்னு சொல்லுவா. லூஃபி ஷாக் ஆயிடுவான். ஆமா உனக்கு எப்படி மூதேவி தெரியும்னு. நான் நீ பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டனே, இனிமேட்டு உங்க யாராலையும் தப்பிக்க முடியாது. எங்க ஆளுங்க பூரா சாக்லேட் டவுனை ரவுண்ட் கட்டிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என் அண்ணன் எல்லாம் உன்னால அவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிக்க முடியாது கண்ணா. அவன் சாதா ஆள் இல்ல, காட்டெருமை பைய. அவங்க கிட்ட எல்லாம் மோதி உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு பில்டப் பண்ண உடனே லூஃபி அதுக்கப்புறம் தான் அவனை பத்தியே யோசிப்பான். இவன் ரொம்ப நேரத்துக்கு கேப் விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தானா அவனோட கலர் ஆஃப் அப்சர்வேஷன் ஹாக்கியும் வீக் ஆகத்தான் செய்யும். ஆனா அப்படி வீக் ஆக்கினா மட்டுமே பத்தாதுன்னு லூஃபிக்கு நல்லாவே புரியுது. உடனே அவனுக்கு ரெய்லி கொடுத்த ட்ரைனிங் தான் யோசிச்சு பார்ப்பான். என்னடானா கண்ணை கட்டிட்டு அவனை அட்டாக் பண்ற ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். சரி ரெடின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடி பொத்துன்னு விழும். இப்போ எனிமி வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுவான். ஆனா அவன் எப்படி அட்டாக் பண்ணுவான்னு அந்த மூமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி எஸ்கேப் ஆகி அட்டாக் பண்ணுவான். இப்படி ரெண்டையும் யூஸ் பண்ணா ரெண்டு பேருமே மாத்தி அடிச்சுக்க மாட்டானுங்களே, ஆத்துல கதையெல்லாம் எழுதிட்டு இருப்பானுங்க. சரி ஆனா இப்போதைக்கு லூஃபிக்கு அவன் என்ன அட்டாக் பண்ணுவான்னு ஃபீல் பண்ணா மட்டும்தான் அவனால எஸ்கேப் ஆக முடியும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எனிமீஸ் எல்லாத்தையுமே நம்ம பையன் மீட் பண்றானோ அந்த அளவுக்கு அவனுமே ஸ்ட்ராங் ஆவான். சோ லூஃபிக்கு இப்ப எப்படியாச்சும் அவனை தோக்கடிச்சே ஆகணும். அதுவும் எப்படி இவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி. தோ வரண்டா, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. வில்லியன் பவுண்டியா இருந்தா என்ன, உன்னை படுக போட்டு பந்தாடாம விட மாட்டான்டா பங்கரவாயா, நீ என் கையில சிக்கினே செத்த அப்படின்னு பைய கொலை வெறியில சண்டைக்கு ரெடி ஆவான். இதுக்கப்புறம் அவன் பிராக்டிஸ் எடுத்ததெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கட்டகுரியை அடிச்சு திருகி விட்டானா, இல்ல மறுபடியும் அந்த கட்டகுரி கட்டைய வச்சே நம்மளால மண்டைய போட்டு பொலன்னு பொலந்து கட்டினா நானு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.